ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் புதிய உலகம் படைப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகமே ஒரே நாடாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? இது சாத்தியமா? எப்படி சாத்தியம் ஆக்குவது? இதனால் என்ன பயன் என்பதை பற்றி விளக்கி கூறியுள்ளார். அத்தியாயம் 1. எங்கு போய்க் கொண்டிருக்கிறோம்? ஒரு முறை ஓர் அம்மா என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் தனது குழந்தையினுடைய படிப்பை குறித்து தனது கவலையை தெரிவித்தார். நாங்கள் வெளியூரிலிருந்து இந்த சென்னைக்கு வந்துள்ளோம். எனது மகன் முன்பு வேறு பள்ளியில் படித்து வந்தான். அப்போது அவன் வகுப்பில் 1வது அல்லது 2வது ரேங்க் எடுத்து வந்தான். புதிதாக இந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு இப்போது 5வது அல்லது 6வது ரேங்க் தான் எடுக்கிறான். முன்பு போல் அவனால் 1வது ரேங்க் எடுக்க முடியவில்லை. இப்படி அவர் தெரிவித்தார். புதிய சூழ்நிலையில் அவனால் சரியாக படிக்க முடியவில்லையா என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் கொடுத்த பதில்தான் எனக்கு சற்று வினோதமாக இருந்தது. அவன் எப்போதும் போல்தான் படிக்கிறான். முன்பு எடுத்த அதே மதிப்பெண்களைத்தான் இப்போதும் பெறுகிறான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முந்தைய பள்ளியில் இவனை விட நன்றாக வேறு எவரும் படிக்கவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் இவனை விடவும் நன்றாக வேறு சில மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களையும் தாண்டி இவனால் 1வது ரேங்க் எடுக்க முடியவில்லை. இப்படி அவர் விளக்கம் கொடுத்தார். அவருடைய குழந்தை ரேங்க் குறைந்ததற்கு எவர் பொறுப்பாவார்? அந்த குழந்தையை விட மற்ற குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுத்தது குற்றமா? இப்படித்தான் உலக நிகழ்வுகள் பலவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் எவரும் எவருக்கும் எதிரி அல்ல. ஆனால் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் எதிரியாக செயல்பட்டு வருகிறோம். இது நாமாக செய்வதல்ல, நம்மை அறியாமல் இது நிகழ்ந்து வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி ஒரு சிறிய வட்டத்தை போட்டு கொண்டுள்ளோம். நம்முடைய மொத்த வாழ்வும் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே அமைந்து விடுகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் போட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் உங்களது வட்டத்தினுள்ளும் நான் எனது வட்டத்தினுள்ளும் வாழ்ந்து வருகிறோம். எனது வட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் உங்களுடைய வட்டத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. எனக்கு எனது தேவைகள் மட்டும்தான் தெரியும். அதுபோல் உங்களுக்கு உங்கள் தேவைகள் மட்டும்தான் தெரியும். எனது தேவைகள் தாம் என்னை இயக்குகின்றன. அதுபோல் உங்கள் தேவைகள் தாம் உங்களை இயக்குகின்றன. அரசு பணியிடங்கள் 100 காலியாக இருப்பதாக அறிகிறோம். அந்த பணியிடத்தை பெற்றிட நீங்களும் முயல்கிறீர்கள், நானும் முயல்கிறேன். உங்களுக்கு வயதான பெற்றோர்களும் தம்பி தங்கைகளும் உள்ளனர். அந்த பணியிடம் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் குடும்பம் சிரமமில்லாமல் வாழலாம். ஆகவே அந்த பணியை பெற அரசு தேர்வுக்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். போட்டித் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிறீர்கள். ஒரு நல்ல வேலையில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் நானும் அந்த போட்டித் தேர்வுக்கு முயல்கிறேன். இப்போது நம்மை அறியாமல் நாம் ஒருவருக்கொருவர் போட்டியாளராகி விடுகிறோம். உங்களது தேவை எனக்கு தெரியாது. நான் வெற்றி பெறுவது உங்களுக்கு வெற்றி பாதிக்கிறது. நீங்கள் முயல்வதும் குற்றமில்லை, அதுபோல் நான் முயல்வதும் குற்றமில்லை. ஆனால் நம்மை அறியாமலேயே அடுத்தவருக்கு மறைமுகமான எதிரியாகி விடுகிறோம். எதிரியாக இருந்து செயல்படுவதாக நாம் எண்ணிக்கொள்வது இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்கிறார்கள், அதைத்தான் செய்கிறோம். அடுத்தவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்கும் நிலையில் இருந்தாலும் கூட நாம் கீழே உள்ளபடிதான் ஆலோசனை வழங்குவோம். நல்ல வேலைதான் இது, நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுங்கள், இவ்வாறு தான் கூறுவோம். அப்படி முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்களையும் கூட நற்செயல் புரிந்து வெற்றியடைந்ததாக கூறித்தான் பாராட்டுவோம். போட்டித் தேர்வு எழுதும் எவரும் தாம் ஒரு தவறான செயலை செய்வதாக எண்ணுவதில்லை. இப்படி நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறோம். எறும்பை பற்றிய ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. எறும்புகள் எப்படி தங்களுடைய இரையை தங்கள் இருப்பிடத்திற்கு எடுத்து செல்லுகின்றன என்பதை விவரித்திருக்கிறார்கள். நீளமான இறந்து போன புழு ஒன்றை பல எறும்புகள் சேர்ந்து தங்களது இருப்பிடத்திற்கு இழுத்து செல்கின்றன. அந்த புழுவினுடைய அனைத்து பக்கங்களிலும் அதனை பிடித்துதான் இழுத்து செல்ல முடியும். அதனால் பல எறும்புகள் புழுவை சுற்றிலும் பிடித்து கொள்கின்றன. அடுத்து அவை என்ன செய்ய வேண்டும்? தெற்கிலிருந்து வடக்காக புழுவை கொண்டு செல்ல வேண்டும் என வைத்துக்கொள்வோம். புழு தென்வடலாக உள்ளது. சில எறும்புகள் புழுவின் வடக்கு பகுதியை பிடித்து கொண்டுள்ளன. சில எறும்புகள் அதன் தெற்கு பகுதியை பிடித்து கொண்டுள்ளன. மேலும் சில எறும்புகள் புழுவின் மையப்பகுதியை 2 பக்கங்களிலும் பிடித்துள்ளன. வடக்கு பகுதியை பிடித்து கொண்டிருக்கும் எறும்புகள் புழுவை வடக்கு நோக்கி இழுக்குகின்றன. போக வேண்டிய இருப்பிடமும் வடக்கு பக்கத்தில்தான் உள்ளது. புழுவின் தெற்கு பகுதியை பிடித்து கொண்டிருக்கும் எறும்புகள் என்ன செய்ய வேண்டும்? அவை அந்த புழுவை வடக்கு நோக்கி தள்ள வேண்டும். ஆனால் அவை அப்படி செயல்படுவதில்லை. எல்லா எறும்புகளுமே இரையை தங்களை நோக்கித்தான் இழுக்குமே தவிர
எவற்றுக்கும் இரையை எதிர் திசையை நோக்கி தள்ளத் தெரியாது. அந்த இரையானது தன்னை நோக்கி வராத பட்சத்தில் அந்த எறும்பு தான் நின்று கொண்டிருக்கும் இடத்தை மாற்றிக்கொள்ளும். தான் நிற்கும் இடத்தை மாற்றிக்கொண்டு அது தன்னை நோக்கி இழுப்பதால் அந்த இரையானது பலமுறை சுழன்று சுழன்று அது செல்ல வேண்டிய இடத்தை அடைய நேர்ந்து விடுகிறது. இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட நேர்ந்து விடுகிறது. நம்மை பொறுத்தவரையில் நாம் அடைய வேண்டிய பொது இடம் கூட கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவருக்கு என்று தனித்தனி வாழ்க்கையை அமைத்து கொண்டுள்ளோம். ஆகவே ஒவ்வொரு முயற்சியும் தனித்தனியாகவே அமைந்துள்ளது. ஆன்மீக அமைப்புகள் பலவற்றை பார்க்கிறோம். ஆன்மீக முன்னேற்றத்தை அடையும் நோக்கத்திற்காகவே பலர் அந்த இயக்கத்தில் இணைந்து கொள்கின்றனர். உலகத்தில் உள்ள போட்டி பொறாமையுடன் கூடிய அற்பமான வாழ்வியல் முறையில் வெறுப்படைந்து நல்லதொரு வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அவர்கள் ஆன்மீக இயக்கங்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களுடைய ஆர்வத்திலும் அணுகுமுறையிலும் நம்மால் குறை காண முடியாது. அவர்களே தங்களை பெருமையாக, நீங்கள் அனைவரும் அழியக்கூடிய உலகியல் இன்பங்களில் ஆசை கொண்டு மாயையில் மூழ்கி கிடக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் உலகியல் இன்பங்களை புறக்கணித்து மெய்ப்பொருளை நாடி எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வைத்து கொண்டுள்ளோம் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்களுடைய கூற்றும் அணுகுமுறையும் நன்றாகவே தோன்றுகின்றது. ஆன்மீக இயக்கங்களின் நடைமுறையை கவனித்து பார்ப்போமாயின், தலைமை குருவை கொலை செய்துவிட்டு அந்த பதவிக்கு வரும் சந்நியாசிகளை பற்றியும் அறிய நேர்ந்திடுகிறது. அரசியல்வாதிகள் பலரை பார்க்கின்றோம். சேவை செய்யும் நோக்கத்தில் பலவிதமான தியாகங்களை செய்திருப்பவர்களாகத்தான் அவர்கள் பொது வாழ்வுக்கு வருகிறார்கள். சேவை செய்யும் நோக்கத்துடன் தான் அவர்கள் களம் இறங்குகிறார்கள். அவர்களுடைய சேவை மனப்பான்மையும் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவு கூட அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். வறுமையில் வாடிய நிலையில் அரசியலுக்கு வந்தவர்கள் வற்றாத செல்வத்துக்கு அதிபதிகளாகி விடுகிறார்கள். அவர்களது வாரிசுகளுக்கும் உறவினர்களுக்கும் நாடே சொந்தமாகி விடுகின்றது. இந்த நோக்கத்திலா அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள்? நிச்சயம் அவர்கள் அத்தகைய நோக்கில் அரசியலுக்கு வரவில்லை. ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய வாழ்க்கை பாதை மாறிவிடுகிறது. அவர்களையும் மீறி நடந்து விடுகிறது. இதுதான் நமது தலைவிதியா? பத்திரிகைகளில் இப்படி சில செய்திகள் வருவது உண்டு. லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரி கையும் களவுமாக பிடிபட்டார். இத்தகைய செய்திகளை பார்க்கும்போது நமக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது? ஐயோ பாவம் என்ற எண்ணம் தான் ஏற்படும். ஏன் இப்படி? லஞ்சம் வாங்கியவர்களை கைது செய்யக்கூடாதா? அரசு அதிகாரிகளில் 99% பேர்கள் லஞ்சம் வாங்க விரும்புபவர்களாகவும் வாங்குபவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஏதோ சிலர் அகப்பட்டு கொள்கிறார்கள். கண்ணியமான அதிகாரிகளை காண்பது அரிதாக உள்ளது. அதனால்தான் அகப்பட்டு கொண்டவர்கள் மீது பரிதாபம் கூட தோன்றிவிடுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் மாநில முதலமைச்சர் ஒருவர் மீது தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு போன்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டு விசாரணைக்கு பின் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் பலர் தீக்குளித்தனர். அவர் விடுதலையாக வேண்டும் என்று கோவில்களில் நேர்த்திக்கடன்கள் பலவற்றை செய்தனர். ஏன் இப்படி? நீதிமன்றங்கள் தண்டனை தீர்ப்பு எதனையும் வழங்கக்கூடாதா? ஊழலில் ஈடுபடாத அரசியல்வாதிகளே இல்லாத போது இவரை மட்டும் எப்படி தண்டிக்கலாம்? இதுதான் அவர்களது எண்ண ஓட்டம். நம் கண்முன்னால் திருடன் ஒருவன் ஒரு பெண்ணிடம் நகையை பறித்து கொண்டு ஓடுவதாக வைத்துக்கொள்வோம். அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறோம். அது நமக்கு ஒரு திருப்தியை அளிக்கிறது. பிடிப்பட்ட திருடன் சிறை தண்டனை அடைகிறான். அந்த திருடனிடம், உன்னை இப்படி சிறையில் அடைப்பது நியாயந்தானா என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம். அவன் என்ன பதில் சொல்வான்? நகையை திருடியவனுக்கு விருந்தா வைப்பார்கள், ஜெயிலில்தான் போடுவார்கள். எத்தனையோ இடங்களில் நான் திருடி உள்ளேன், அங்கெல்லாம் தப்பிவிட்டேன், இந்த முறைதான் அகப்பட்டு கொண்டேன் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தாங்கள் குற்றம் செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் கொள்ளைகளில் ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய செயல்களுக்கு தங்களை தண்டிக்கக்கூடாது என்றும் வாதாடுகிறார்கள். தாங்கள் கொள்ளையடித்ததாகவே அவர்கள் கருதுவதில்லை. மாறாக தாங்கள் ஏதோ தொழில் செய்து பொருள் ஈட்டுவதாக கருதுகிறார்கள். பெண்ணிடம் நகை பறித்து சிறையில் அடைப்பட்டவனிடம் இப்படி கேட்பதாக வைத்துக்கொள்வோம். 10,000 ரூபாய் பெறுமதியுள்ள பொருளை அபகரித்து மாட்டிக்கொண்டாய், அதையும் திருப்ப கொடுத்து விட்டாய், ஜெயில் தண்டனையையும் அனுபவிக்கிறாய். ஆனால் 1000 கோடி லட்சம் கோடி என்ற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொள்ளையடித்து சுகபோகமாக வாழ்ந்து வருகிறார்களே, அதை பற்றி என்ன கருதுகிறாய்? இப்படி கேட்டால் அவன் என்ன பதில் கூறுவான்? நாங்களெல்லாம் விபரம் பத்தாதவங்க ஐயா, நாங்கள் வயிற்று பசிக்கு திருடுகிறோம். அவர்களெல்லாம் பலே கில்லாடிகள். ஆண்டவன் அவர்களை அப்படி படைச்சிருக்கான், எங்களை இப்படி படைச்சிருக்கான் என்று கூறி அவர்கள் மனமுடைந்து போவார்கள். அதிகாரிகளை பார்த்தோம், அரசியல்வாதிகளை பார்த்தோம்.
அப்பாவி விவசாயிகள் எப்படி இருக்கிறார்கள்? விஞ்ஞானம், கம்ப்யூட்டர் என தொழில் புரிந்த சிலர் அவற்றையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த விவசாயிகள் வாழும் உலகம் எவ்வாறு உள்ளது? எனது சொந்த ஊரும் கிராமப்பகுதிதான். அங்கு பனை வெல்லம் தயாரிக்கும் தொழிலும் விவசாயத்தோடு சேர்ந்து அமைந்துள்ளது. பதநீரிலிருந்து கிடைக்கும் கற்கண்டு மருத்துவ குணம் கொண்டது. ஆனால் அநியாய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பதநீரோடு வெள்ளைச்சீனியையும் கலந்து கற்கண்டு தயாரித்து வருகின்றனர். கோயில் வளாகத்தில் பதநீரில் தயாரித்த புட்டுக்கருப்பட்டியை விற்கின்றனர். அதிலும் வெள்ளைச்சீனியை கலந்து விட்டனர். விவசாயத்திலும் ஆர்கானிக் விவசாயம், இன்ஆர்கானிக் விவசாயம் என இது இரண்டாகிவிட்டது. காய்கறி, பழங்கள், கீரைகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து அனைத்தையும் விஷத்தன்மையுடையதாக்கி விடுகின்றனர். இப்படி எங்கு பார்த்தாலும் அதர்மத்தின் ஆட்சியே மேலோங்கி இருக்கிறது. அதர்மத்தின் ஆட்சியை நம்மை அறியாமல் நாம் அங்கீகரிக்கவும் தலைப்பட்டு விட்டோம். நான் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது இது நடந்தது. எனக்கு காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை வகுப்பு உண்டு. ஒரு நாள் மதியம் 12 மணியுடன் கல்லூரி வகுப்புகள் முடிந்து வைக்கப்பட்டன. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை கல்லூரி ஆடிட்டோரியத்தில் பொது சொற்பொழிவு ஒன்றுக்கு ஏற்பாடாகியிருந்தது. சிறப்பு சொற்பொழிவாற்ற ஈவேரா பெரியார் அழைக்கப்பட்டிருந்தார். அக்காலத்தில் தினமும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் எனக்கு இருந்தது. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். கடவுள் என்று எவரும் கிடையாது, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி, இது அவரது கருத்து. பெரியாரை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனாலும் அவர் கருத்து எனக்கு முரண்பாடாக இருந்தது. கடவுள் கிடையாது, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று கூறும் இந்த நாத்திகருடைய பேச்சை கேட்பதற்காக ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? அவர் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம். இப்படி எண்ணியவாறே நான் அவரது சொற்பொழிவை புறக்கணித்துவிட்டு எனது இருப்பிடம் திரும்பிவிட்டேன். இந்த சம்பவம் முடிந்து 2-3 வருடங்களாகிவிட்டன. படிப்பை முடித்துவிட்டு நான் எனது சொந்த கிராமத்துக்கு வந்துவிட்டேன். அக்காலத்தில் டிவி கிடையாது, ரேடியோ மட்டுமே உண்டு. ஒரு நாள் மாலை நேர வாக்கிங் முடித்துவிட்டு ரேடியோவை திருப்பினேன். யாரோ ஒருவருடைய பேட்டியை ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். பேட்டி கொடுத்தவர் அறிவுபூர்வமாக எதையோ கூறினாலும் அவர் வார்த்தைகளில் கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தைத்தன்மையும் காணப்பட்டது. பாதியிலிருந்து நான் கேட்டதால் பேட்டி கொடுப்பவர் யார் என்று அறிய முடியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சு மிகவும் யதார்த்தமாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருந்தது. அவருடைய கள்ளங்கபடமற்ற பேச்சை வைத்து பார்க்கும்போது அவர் ஆன்மீக பக்குவமடைந்த ஒரு சாமியாராக இருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏதேதோ கூறிக்கொண்டிருந்தார். பேட்டி எடுப்பவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கைகள் என்று நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்திட நீங்கள் என்னதான் கூறி வழி நடத்துகிறீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு அவர் தாமதிக்காமல் பதில் கொடுத்தார். இந்த பசங்களை திருத்தவே முடியாது. அவர்கள் கெட்டு குட்டிச்சாவராகிவிட்டார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டுமா? அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் திருந்த மாட்டார்கள். இப்படி அவர் தீர்மானமாக கூறிவிட்டார். அவருடைய வார்த்தைகளை எழுத்தில் கூறும்போது அவை கடினமாக வார்த்தைகளாக தோன்றுகின்றன. ஆனால் அவர் கூறும்போது அப்படி தோன்றவில்லை. நம் வீட்டு வயதான தாத்தா பொக்கைவாய் மூலம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது. அவரது பேச்சையும் கருத்துக்களையும் பார்க்கும்போது இவர் ஒருவேளை ஈவேரா பெரியாராக இருப்பாரோ என்று சந்தேகமும் ஏற்பட்டது. ரேடியோவில் பேட்டி முடிந்தது. பேட்டி அளித்தது ஈவேரா பெரியார் என்பதை அறிவிப்பாளர் அறிவித்தார். அப்போதுதான் எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அடடா, 3 வருடங்களுக்கு முன்னாலேயே அவருடைய பேச்சை கேட்காமல் தவறவிட்டு விட்டோமே என்று. இப்போது நாம் என்ன சொல்லப் போகிறோம்? நாமும் கள்ளங்கபடம் இல்லாமல் சிரித்தவாறே எல்லோரும் கெட்டு குட்டிச்சோராகிவிட்டார்கள், எவரும் உருப்பட மாட்டார்கள் என்று கூறப்போகிறோமா? இல்லை, நாம் அவ்வாறு கூறப்போவது இல்லை. பிறகு நாம் என்னதான் கூறப்போகிறோம்? இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புபவர்கள் என்ன அணுகுமுறையை கையாளுவார்கள்? அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் என்ன செய்வேன்? எனது கையில் என்ன அதிகாரம் உள்ளது? என்னால் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் சுலபமாக கேட்டுவிடலாம். எவரோ தவறு செய்யும் போது நாமும் அவர்களோடு இணைந்து விதிமுறைகளை மீறிவிடுகிறோம். இதை போன்ற இன்னும் ஒரு சம்பவம். ரயில் ஒன்று ஒரு கிராமத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. பலர் மரணமடைந்து விடுகின்றனர். இன்னும் பலர் காயமடைந்து உதவி கோரி கூக்குரலிடுகின்றனர். கிராம பகுதியில் உள்ளவர்கள் அவர்களை காப்பாற்ற ஓடி வருகின்றனர். ஓடி வந்தவர்களில் சிலரது கண்களுக்கு இறந்து போன சிலர்
தங்க நகைகளுடனும் பணத்துடனும் இறந்து கிடப்பது தெரிகிறது. உதவி கோரியவர்களை விட்டுவிட்டு நகைகளையும் பணத்தையும் அபகரிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். சிறிது நேரத்தில் அத்தகைய செயலில் போட்டி ஏற்படுகிறது. பொதுவாக நகரத்தில் வாழ்பவர்களை விட கிராமத்தில் பண்புள்ளவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவர்களும் இவ்வாறு போட்டி போட்டு செயல்பட்டு விட்டார்கள். இங்கு என்ன நடந்துள்ளது? அதர்மத்தை புறக்கணிப்பதை விட்டுவிட்டு அதர்மத்துக்கு துணை போய் விட்டார்கள். இப்படி ஒரு தன்மையில்தான் நாம் அனைவரும் நம்மை அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புதிய உலகம் படைப்போம் அத்தியாயம் 2. என்ன மாற்றம் தேவை? இந்த நூலின் முன்னுரையில் மெரினா பீச்சை நோக்கி போகும்போது 40 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்டு வந்த அனுபவத்தை பற்றி கூறியிருந்தேன். மூக்கை பிடித்து கொண்டு பாலத்தை கடக்க வேண்டிய அளவில் அமைந்திருந்த அந்த சாக்கடை ஆற்றின் கரையோரம் குடிசை போட்டு குடும்பத்துடன் வசித்து வந்த கூலி தொழிலாளர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி உதவுவது என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தேன். அந்த குடிசையில் வசித்த கூலி தொழிலாளி ஒருவருடைய கதையை பார்ப்போம். பார்வைக்கு வசீகரமான தோற்றமுடைய இளைஞனான அவன் தன்னுடைய மனைவியுடனும் 2.5 வயது குழந்தையுடனும் அந்த துர்நாற்றமான சூழ்நிலையில் ஓர் ஓலை குடிசையில் வசித்து வந்தான். மூட்டைகளை சுமந்து கூலி வேலை செய்து வந்தான். அவனுடைய மனைவி மெரினா கடற்கரையில் கை குழந்தையையும் சுமந்தவாறே சுண்டல் விற்று வந்தாள். குழந்தை பிறக்கும்போது ஏற்பட்ட வைத்திய செலவு காரணமாக அவர்களுக்கு கடன் வேறு ஏற்பட்டு விட்டது. கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார்கள். இது அவனுடைய கதையின் ஒரு பக்க நிகழ்ச்சி. அவன் சம்பந்தப்பட்ட இன்னொரு பக்கம் உள்ளது. தென் தமிழ்நாட்டின் செழிப்பான பகுதியில் ஒரு பண்ணையார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் நூற்றுக்கணக்கான வேலையாட்களுமாக ஆடம்பரத்துடன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 குழந்தைகள். முதலாவது பெண் குழந்தை, 2வது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு 2.5 வயது இருக்கும்போது குழந்தை அணிந்திருந்த நகைக்கு ஆசைப்பட்ட எவரோ அந்த குழந்தையை கடத்தி சென்று விட்டனர். எவ்வளவு தேடி பார்த்தும் பண்ணையாருக்கு அந்த குழந்தை கிடைக்கவில்லை. காணாமல் போன குழந்தையின் வலது காது மடலில் பின்புறம் மீன் வடிவ மச்சம் ஒன்று இருக்கும். குழந்தையை கண்டுபிடித்து தருவோருக்கு பரிசு அறிவித்து பல பத்திரிகைகளிலும் பண்ணையார் பல வருடங்களாக விளம்பரம் கொடுத்து வந்தார். 20 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை. மூத்த மகளை சென்னையில் இருக்கும் IAS அதிகாரி ஒருவருக்கு மனம் முடித்து கொடுத்து இருந்தார். மகள் வீட்டுக்கு மனைவியுடன் வந்த பண்ணையார் தனது மனைவியுடன் மெரினா பீச்சுக்கு வந்து சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் சுண்டல் விற்க வந்த பெண்ணை பார்த்து அவர் திகைத்து போனார். 20 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன அவருடைய ஆண் குழந்தை அவளுடைய கைகளில் இருந்தது. குழந்தையின் தந்தையான அந்த இளைஞன்தான் பண்ணையாரின் மகன் என்பது தெரிந்தது. குடிசையில் கஷ்ட ஜீவனம் நடத்திய அவன் கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டான். இதுதான் கதை. இந்த கதையின் முற்பகுதியில் இளைஞன் மனைவி குழந்தையுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகிறான். 2வது பகுதியில் பண்ணையார் வருகிறார். பண்ணையார் சம்பந்தப்படாத அந்த இளைஞனை மட்டும் நாம் சிந்தித்தோமானால் நாம் என்ன விதமான முடிவுகளுக்கு வருவோம்? அந்த இளைஞனுக்கும் அவனோடு சேர்ந்த குடிசைவாழ் மக்களுக்கும் என்ன உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம் என்ற எண்ணம் தான் ஏற்படும். கோடி கோடியான சொத்துக்கள் அவனுக்காக காத்து கிடந்தது எவருக்குமே தெரியாது. இது என்ன கதை? நடந்த கதையா? இல்லை, நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொடர்கதை. நாம் அனைவருமே பண்ணையாரின் வாரிசாக வசதியான நிலையில் வாழும் வாய்ப்புடனேயே உள்ளோம். ஆனால் அந்த வாய்ப்பு நமது கண்களுக்கு தெரியாததால் பிச்சைக்காரர்களைப் போல் வாழ்ந்து வருகிறோம். அந்த முதியவர் தனது பிச்சை பாத்திரத்தை குலுக்கியவாறு அந்த பஜாரில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த பஜாரில் பிரதானமான ஒரு இடத்தில் இருந்த நகைக்கடையில் நுழைந்து கடை முகப்பில் கல்லாவில் உட்கார்ந்திருந்த கடை உரிமையாளரிடம் பாத்திரத்தை குறுக்கி பிச்சை கேட்டார். கடை உரிமையாளர் அந்த முதியவரையும் அவர் கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தையும் மாறி மாறி பார்த்தார். அந்த பாத்திரம் அழுக்கடைந்து போயிருந்தது. அதில் விழுந்து கிடந்த சில்லறை காசுகளை குலுக்கி ஓசை எழுப்பித்தான் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். கடை உரிமையாளர் கோபத்துடன் அந்த முதியவரை திட்டியவாறு அந்த பிச்சை பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டார். பாத்திரத்தில் இருந்த சில்லறை காசுகள் அங்கும் இங்கும் சிதறின. அந்த முதியவர் பயத்துடன் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். கடைக்கு நகை வாங்க வந்தவர்களுக்கெல்லாம் இது ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்படி வந்த வாடிக்கையாளர்களில் ஒருவர் மட்டும் கடை உரிமையாளரிடம், உங்கள் செயல் சற்று ஓவராக இல்லையா? பிச்சை போட விருப்பம் இல்லாவிட்டால் இல்லை என்று அனுப்பிவிட வேண்டியது தானே என்று கேட்டார். கடைக்காரர் அந்த வாடிக்கையாளரை அமைதியுடன் பார்த்துவிட்டு கூறினார், அந்த பெரியவர் எத்தனை முட்டாள்தனமாக செயல்பட்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்க முடியவில்லை. என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அழுக்கடைந்துள்ளதால் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை. அசல் தங்கத்தாலான பாத்திரம். இதனை விற்றால் இந்த கடையில் பாதியை வாங்கிவிட முடியும். ஆனால் அதனை வைத்துக்கொண்டு சில்லறை நாணயங்களை பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்.
இப்படி நம்மை சுற்றி இருக்கும் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அடையாளம் தெரியாமல் புறக்கணித்துவிட்டு முக்கியமற்ற அம்சங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். கடலில் பயணித்து கொண்டிருந்த அந்த கப்பலில் குடித்தண்ணீர் தீர்ந்துவிட்டது. அவர்கள் பயணம் செய்த பகுதி அவர்களுக்கு பழக்கமில்லாத பகுதி. தண்ணீரை எப்படி பெறுவது என்பது கேப்டனுக்கு தெரியவில்லை. உதவிக்கு வேற ஏதாவது கப்பல் வருமா என்று எதிர்பார்த்து அங்கேயே நின்று விடுவது என முடிவு எடுத்த கேப்டன் கப்பலை அங்கேயே நிறுத்திவிட்டார். அவர் எதிர்பார்த்தது போலவே சில மணி நேரங்களில் புதிய கப்பல் ஒன்று அந்த பக்கமாக வந்தது. கப்பல் கேப்டன் அந்த கப்பலுக்கு செய்தி அனுப்பினார், குடித்தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு. அந்த கப்பலில் இருந்து பதில் செய்தி வந்தது. நீங்கள் கப்பலை நிறுத்தியிருக்கும் இடத்திலேயே கடலில் வாளியை போட்டு உங்களுக்கு வேண்டிய அளவில் எடுத்துக்கொள்ளலாம். கடல் நீரை குடிக்கச் சொல்லி கிண்டல் செய்வதாக கேப்டனுக்கு தோன்றியது. தயவு செய்து எங்களை கிண்டல் செய்யாதீர்கள், நாங்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறோம் என மீண்டும் ஒரு செய்தியை அனுப்பினார். அந்த கப்பலில் இருந்து பதில் செய்தி வந்தது. நீங்கள் நல்ல தண்ணீர் நீரூற்றின் மேல்தான் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். இங்கு தண்ணீர் பிடிக்கவே நாங்களும் இங்கே வந்துள்ளோம். இப்படி நமக்கு வேண்டியவையெல்லாம் நமது காலடியிலேயே உள்ளன. ஆனால் அவை இருப்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் நமது அவலங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புதிய உலகம் படைப்போம். அத்தியாயம் 3. சாத்திய சிந்தனை. பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என நாம் இருவகையான சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். நேர்மறை சிந்தனை என்பது தன்னம்பிக்கை மிகுந்தது. நாம் ஒரு தொழிலை புதிதாக துவங்குகிறோம், அது லாபகரமாக நடக்கும் என்று தன்னம்பிக்கையுடன் அதனை அணுகுவதுதான் நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங். முன்னே பின்னே தெரியாமல் இந்த தொழிலை ஆரம்பித்து விட்டோமே, இது நஷ்டமாகி விடுமோ, இது கடன் வாங்க வைத்து விடுமோ, இப்படி எண்ணுவதுதான் எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங். இதுவரையிலும் இல்லாத புதிய ஒன்றை உருவாக்கும் சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங். மின்சாரமே இல்லாத காலத்தில் மின்சாரத்தை கண்டுபிடித்தது, பறவையைப் போல் விமானத்தில் பறக்க முடிந்தது, இப்படி புதிதாக பலவற்றையும் உருவாக்க முடிந்தது தான் இந்த உருவாக்கும் சிந்தனை. சாத்திய சிந்தனை என்றால் என்ன? ஒரு மன்னருக்கும் அவரது மந்திரிக்கும் இடையில் ஒரு விவாதம். உடல் வலிமையே சிறந்தது என்பது அரசரின் வாதம், அறிவு வலிமையே சிறந்தது என்பது மந்திரியின் வாதம். அறிவு வலிமையை நிரூபித்து காட்டுகிறேன் என மந்திரி கூறினார். அரசர் அந்த மந்திரியை கோபுரம் போன்ற உயரமான இடத்தில் சிறை வைத்து விட்டார். அவரை பூட்டி வைக்கவில்லை. அந்த கோபுரத்தின் மேல் தளத்தில் அவரை சுதந்திரமாக நடமாட விட்டிருந்தார். அவர் கீழே இறங்கி வர வேண்டுமானால் கோபுரத்தின் உட்புறமாக உள்ள பாதை வழியாகத்தான் வர வேண்டும். ஆனால் பாதை அடைக்கப்பட்டு விட்டது. ஏணி வைத்தும் இறங்க முடியாது, குதிக்கவும் முடியாது. அவர் தன்னுடைய அறிவின் பலத்தால் அங்கிருந்து தப்பி வர வேண்டும். அவரை காப்பாற்ற ஏதாவது வழி உண்டா என அவரது குடும்பத்தினர் கோபுரத்தின் அடியில் நின்று பரிதவித்தனர். மந்திரி கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கையில் அவரது குடும்பத்தினர் எறும்புகளைப் போல தெரிந்தனர். எதை கூறினாலும் அவர்களுக்கு கேட்காது. அந்த கோபுரம் அவ்வளவு உயரம். மந்திரி தான் உபயோகிக்கும் துணிகளையெல்லாம் பிரித்து நூலாக்கி கீழே அனுப்பினார். மந்திரியின் மகன் நூலின் மறுமுனையில் அதைவிட கடினமான நூல் ஒன்றை கட்டிவிட்டான். மந்திரி தன் கையால் நூலை மென்மையாக இழுக்கவும் அந்த கடினமான நூலும் அவரது கைக்கு வந்தது. மந்திரியின் மகன் அதன் பிறகு அந்த கடினமான நூலின் ஒரு பகுதியில் கயிறு ஒன்றை கட்டி அனுப்பினான். அதுவும் மந்திரியை அடைந்தது. அந்த கயிற்றை பிடித்து கொண்டு மந்திரி சாமர்த்தியமாக கீழே இறங்கினார். அறிவின் வலிமையை நிரூபித்து விட்டார். ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது? அது எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த சாத்தியக்கூறை அறிந்து செயல்படுத்த வேண்டும். மந்திரி நூலை பிடித்து கொண்டு இறங்கி வர முடியாது, கயிற்றை பிடித்து கொண்டு இறங்கி வர முடியும். கயிற்றையும் அவரையும் இணைக்க பயன்பட்டது ஒரு மென்மையான நூல். அந்த சிறிய மென்மையான நூல்தான் சாத்திய சிந்தனை ஆகும். சாத்தியமுடைய ஒன்றை செய்வதன் மூலம் சாத்தியப்படாத ஒன்றையும் செய்துவிட முடியும். இந்த சாத்திய சிந்தனை என்பது விமானத்தின் ஓடுதளம் போன்றது. ஓடுதளம் என்பது தரையில் உள்ளது, விமானமோ ஆகாயத்தில் பறக்க வேண்டிய ஒன்று. ஆகாயத்தில் பறக்க வேண்டிய விமானத்துக்கு தரையில் ரோடு தேவையா? அது பறக்க வேண்டியது ஆனாலும் அது முதலில் பயணிக்க வேண்டியது தரையில் உள்ள ஓடுதளத்தின் மீதே ஆகும். ஆகாயத்தில் மட்டும்தான் நான் பறப்பேனே ஒழிய ஓடுதளத்தில் நான் ஓடமாட்டேன் என அந்த விமானம் பிடிவாதம் பிடிக்குமேயானால் கடைசி வரையில் அதனால் பறக்கவே முடியாது. இப்படித்தான் பலர் தங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற போராடி தோற்றுவிடுகின்றனர். அவர்களுக்கும் அவர்களது லட்சியத்துக்கும் இடையில் பாலமாக அமைய வேண்டிய சாத்திய சிந்தனையை புறக்கணிப்பதன் காரணமாகவே அவர்கள் இந்த தோல்வியை சந்திக்கின்றனர். அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் பயனற்று போய்விடுகின்றன. இது அவர்களது லட்சியத்தின் குறைபாடா? லட்சியங்கள் உயர்ந்தவைதாம். சாத்திய சிந்தனையின் உதவி இல்லாத காரணத்தினால்
அவர்களது லட்சியங்கள் பலமற்று போய்விடுகின்றன. காலப்போக்கில் அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் கூட காலாவதியாகி போய்விடுகின்றன. நாம் நமது காரில் மலைப்பாதை வழியாக மலையிலிருந்து இறங்குகிறோம். பாதையின் குறுக்கே மரம் ஒன்று விழுந்து பாதையை மறித்து கொண்டிருக்கிறது. மரத்தை அப்புறப்படுத்த முடியாமல் காரால் முன்னோக்கி நகர்ந்து பயணிக்க முடியாது. ரோட்டில் மழை பெய்து மழைநீர் ரோட்டில் ஓடுகிறது. அந்த மழைநீரை அந்த மரத்தினால் மறிக்க முடியுமா? மழைநீரால் சுலபமாக அந்த மரத்தை கடந்து சென்று விட முடியும். நமது லட்சியங்கள் அந்த காரை போல் திடப்பொருளாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் அது இப்படி சில தடங்கல்களை மாட்டிக்கொள்ள நேரிடலாம். ஆனால் நாம் திரவமாகவும் இருந்தோமானால் சுலபத்தில் தடைகளையும் கடந்து செல்ல முடியும். அப்படி திரவமாக மாறிக்கொள்வதுதான் சாத்திய சிந்தனை ஆகும். நாம் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல தேசிய நெடுஞ்சாலையில் நமது காரில் பயணம் மேற்கொள்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பயணச்சீட்டும் வாங்குகிறோம். பாதி வழியில் காவலர்கள் நமது வாகனத்தை மறிக்கின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விபத்தொன்று ஏற்பட்டுவிட்டதாகவும் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாற்றுப்பாதையில் சென்றாக வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். நான் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல சுங்கம் செலுத்தியிருக்கிறேன். சுங்கச்சாலையிலிருந்து விலகிச் செல்லும்படி எவரும் எங்களை கூற முடியாது என்று நாம் கூறுவோமானால் என்ன ஆகும்? நாம் மேற்கொண்ட நமது பயணம் தடைப்பட்டுவிடும். அந்த நெடுஞ்சாலை சீராக பல மணி நேரம் கூட ஆகிவிடலாம். பாதை சீராகும் வரை நான் நெடுஞ்சாலையில் காத்திருக்கிறேன். நெடுஞ்சாலையை விட்டு எவரும் என்னை அப்புறப்படுத்தக்கூடாது என்று நாம் பிடிவாதம் பிடித்தோமானால் என்ன ஆகும்? நாம் வண்டியை அங்கே நிறுத்தி வைப்பது கூட நமக்கு பின்னால் வருபவர்களுக்கு இடையூறாக அமைந்துவிடும். இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு தூரத்திற்கு மாற்று வழியை தேர்ந்தெடுப்பது தான் இந்த சாத்திய சிந்தனை ஆகும். அதற்காக நமது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. நடைமுறை சூழலுக்கேற்றவாறு நமது அணுகுமுறையையும் நடவடிக்கைகளையும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இத்தகைய நடைமுறை சிந்தனைக்கு பெயர்தான் சாத்திய சிந்தனை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புதிய உலகம் படைப்போம். அத்தியாயம் 4. சேமிப்பே ஆபத்து. ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் என்ன விசேடம்? அவர் ஒன்றன் மீது ஒன்றாக 7 சட்டைகளை அணிந்திருந்தார். அதேபோல் ஒன்றன் மீது ஒன்றாக 7 பேண்ட்களையும் அணிந்திருந்தார். குளிர் பிரதேசமாக இருக்குமோ? அப்படி இல்லை. குளிருக்காக அப்படி அணியவில்லை. சாதாரணமான சீதோஷ்ணமுள்ள ஒரு பிரதேசத்தில் இப்படி ஒருவரை கண்டால் அவரை பற்றி நாம் என்ன நினைப்போம்? மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பாரோ என்றுதான் எண்ணத் தோன்றும். உடைகளை பொறுத்து ஒருவர் இப்படி நடந்து கொண்டால் நாம் அவரை பற்றி இவ்வாறு சிந்திக்கிறோம். ஒருவருக்கு குடியிருக்க ஒரு வீடு போதும். ஆனால் அவர் தனக்கு சொந்தமாக 10 வீடுகளை வைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒரு வாகனம் போதும். ஆனால் அவர் தனக்கு சொந்தமாக பல வாகனங்களை வைத்திருக்கிறார். ஒருவர் தனது குடும்பத்துடன் வசதியாக வாழ ஓரளவு பண வசதி அவருக்கு தேவை. ஆனால் அவரோ 1000 குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை தன்னிடம் சேர்த்து வைத்துள்ளார். தேவைக்கு அதிகமான உடைகளை அணிந்த ஒருவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என எண்ணுகிறோம். ஆனால் தேவைக்கு அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பவரை அறிவாளி என்று போற்றுகிறோம். நாம் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம்? ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆளுங்கட்சியினர் தாக்கல் செய்கின்றனர். எந்த பட்ஜெட்டையாவது எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ளனரா? எதிர்ப்பு தெரிவிப்பது ஒன்றே அவர்களது கடமை என்பது போல் செயல்படுகின்றனர். அதே எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைதான். அவர்கள் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மற்ற கட்சியினர் அனைவரும் குற்றம் கண்டுபிடிப்பர். ஒவ்வொருவரும் அவரவர்களாகவே செயல்படுகிறார்களா? அல்லது ஏதோ ஒரு சக்தி அனைவரையுமே அவர்களை அறியாமல் இழுத்துச் செல்கிறதா என்று கூட எண்ண தோன்றுகிறது. நாம் எங்கு நோக்கி பயணிக்கிறோம் என்று எவருக்குமே தெரியவில்லை. நாம் எதை நோக்கி நகர்ந்து சென்றாலும் ஏதோ ஒரு நிறைவின்மை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எத்தனையோ பொருளியல் கொள்கைகள் இருக்கின்றன. எத்தனையோ பொருளியல் வல்லுநர்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய கருத்துக்களில் அவர்களுக்கே பூரணமான நிச்சயத்தன்மை கிடையாது. கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் புதுமை ஏற்பட பிரச்சனைகளிலும் புதுமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கையும் அதுதான். விஞ்ஞானி ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பூனை ஒன்றை வளர்த்து வந்தார். அந்த பூனை குட்டி ஒன்றை போட்டிருந்தது. அந்த பூனையும் குட்டியையும் தங்குவதற்கு அந்த விஞ்ஞானி கூண்டு ஒன்றை தயார் செய்தார். அந்த கூண்டினுள் அவை சென்று வர பாதை அமைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பூனை நுழையும் அளவுக்கு பெரிய துவாரம் ஒன்றையும் குட்டி நுழையும் அளவுக்கு சிறிய துவாரம் ஒன்றையும் அமைத்தார். அவர் தனது அறிவை பயன்படுத்தி கச்சிதமாக 2 துவாரங்களை அமைத்தார். பூனைக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தின் வழியாக பூனை சென்று வர வேண்டும். அதுபோல் குட்டிக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தில் குட்டி சென்று வர வேண்டும்.
பூனை சரியாக செயல்பட்டது. அதற்கு அமைக்கப்பட்ட பாதையை பயன்படுத்தி உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்தது. ஆனால் குட்டிதான் ஏமாற்றிவிட்டது. பூனைக்குட்டி தனக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தை பயன்படுத்தாமல் தாய்க்காக அமைக்கப்பட்ட துவாரத்தின் வழியாகவே தாயுடனேயே சென்று வர ஆரம்பித்தது. விஞ்ஞானி இப்போதுதான் புரிந்து கொண்டார், குட்டிக்கென தனி பாதை தேவையில்லை என்று. கருத்துக்களும் கோட்பாடுகளும் எவ்வளவு கச்சிதமாக அமைந்திருந்தாலும் கூட நடைமுறை யதார்த்தங்கள் அவற்றை ஏமாற்றி விடுகின்றன. அதற்காக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுக்கக்கூடாது என்ற முடிவுக்கு நாம் வர தேவையில்லை. யதார்த்த உண்மைகள் இப்படித்தான் இருக்கும் என்ற முடிவுடன் நாம் அப்போது தேவையான கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டுவதும் அவசியமே ஆகும். எத்தனையோ விதமான பொருளியல் கோட்பாடுகளை அறிஞர்கள் பலர் உருவாக்கியுள்ளனர். அவர்களுள் எவராவது மக்களை சிரமத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவ்வாறு உருவாக்கியுள்ளார்களா? எவரும் அவ்வாறு உருவாக்கவில்லை. அனைவருமே நல்ல நோக்கத்துடன் தான் உருவாக்கியுள்ளார்கள். எல்லா கோட்பாடுகளுமே காலத்திற்கு ஏற்றவாறும் சூழ்நிலைகளின் மாற்றத்துக்கு ஏற்றவாறும் புதுப்பித்து சீரமைக்க வேண்டிய அவசியத்துடனேயே உள்ளன. கொள்கை கோட்பாடுகள் என்ற பிடிவாதத்துடன் நாம் செயல்படுவோமாயின் உயர்ந்த கோட்பாடுகள் கூட உயிரற்று போய்விடும். எல்லா விதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் குறை நிறைகளோடு தான் உள்ளன. அவற்றை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கார் ஓட்டுவதற்கு ஆக்சிலேட்டர் தேவையா அல்லது பிரேக் தேவையா என்று உங்களை ஒருவர் கேட்பதாக வைத்துக்கொள்வோம். என்ன பதில் கொடுப்பீர்கள்? கார் ஓடுவதற்கு ஆக்சிலேட்டர் மட்டும் போதும் என்று கூறுவீர்களா? ஆக்சிலேட்டர் தேவைதான், ஆனால் ஆக்சிலேட்டரை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தால் சரியாக வருமா? காரை நிறுத்த வேண்டிய இடத்தில் என்ன செய்வது? ஆக்சிலேட்டரும் தேவைதான், பிரேக்கும் தேவைதான். ஆனால் இரண்டும் எதிரெதிரான செயல்களை கொண்டவை. ஒன்று காரை ஓட்ட வைப்பது, மற்றது காரை ஓடவிடாமல் தடுப்பது. அவை எதிரெதிராக அமைந்திருந்தாலும் கூட இரண்டுமே தேவைப்படுகின்றன. கார் ஓட வேண்டிய நேரத்தில் ஓட வேண்டும், நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு கோட்பாட்டை பொறுத்தவரையிலும் நேர்மறையான அம்சமும் உள்ளது, எதிர்மறையான அம்சமும் உள்ளது. அதனை நடைமுறைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். தண்ணீர் அவற்றுக்கு மிகவும் அவசியம். பயிர்களுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம் என்பதால் தண்ணீர் எப்போதும் அந்த பயிர்களின் அடியில் தேங்கி நிற்க செய்தால் என்ன ஆகும்? தண்ணீர் தேவைதான், ஆனால் அது தாவரங்களின் அடியில் தேங்கினால் அந்த தாவரங்கள் அழுகி போய்விடும். அப்படியானால் தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்ள வேண்டாமா? செடிகளுக்குள் தேங்காமல் பார்த்து கொள்வது அவசியம்தான். அதற்காக தண்ணீரை எங்கேயும் தேங்க விடக்கூடாது என்பதும் சரியன்று. தண்ணீரை நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைப்பதன் மூலமே தேவைக்கேற்ப அத்தனை பயிர்களுக்கு நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். எங்கள் கொள்கைக்கு நேர்மறை அம்சம் மட்டுமே உண்டு, எதிர்மறை அம்சமே கிடையாது என்று எவராவது கூறுவாரேயானால் அவர் அவரது கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டார் என்றுதான் பொருள். அவருடைய கோட்பாடுகள் உயிர்த்தன்மையை இழந்துவிட்டன என்பதுதான் பொருள். செயல்பட தெரியாமல் முடங்கி போய்விட்டன என்றுதான் பொருள். சோடா கம்பெனி ஆரம்பித்து நஷ்டப்பட்டு கம்பெனியை மூடிவிட்ட ஒருவரை பற்றி பார்த்தோம். வரி பாக்கியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கூலி வேலைக்கும் போக வேண்டியதாகிவிட்டது. அவர் மீண்டும் தொழில் செய்யும் வாய்ப்பு கிடைத்து லாபகரமாக தொழில் செய்கிறார் என வைத்துக்கொள்வோம். அவர் எவ்வளவு தூரம் சம்பாதித்து எந்த அளவுக்கு சேமிப்பை ஏற்படுத்தி கொள்வார்? அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து கொள்வார். அவருடைய சேமிப்பு தான் அவருடைய தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பாகும். கோடிக்கணக்கில் அவரால் சொத்துக்களை சேர்க்க முடிந்தால் அவரால் நிம்மதியாக வாழ முடியும். எதிர்பாராத நிலையில் எத்தகைய செலவுகளோ அல்லது இழப்புகளோ ஏற்பட்டாலும் அவரால் ஈடுகட்ட முடியும். இப்படி தனி ஒருவர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்திடுவது சரியாக இருக்குமா? ஓரிடத்தில் சொத்துக்கள் குவிந்து கிடந்தால் அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? சிலரிடம் மட்டும் பணமும் சொத்துக்களும் குவிந்து கிடந்தால் அது பலரிடம் இல்லாமையை ஏற்படுத்தி விடாதா? தனி நபருடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு மேல் அதிகப்படாமல் இருந்தால்தானே பலரும் முன்னேற முடியும். தனி உடைமை சமுதாயம் ஏற்படுவதை விட பொது உடைமை சமுதாயம் ஏற்படுவது தானே உயர்வாக இருக்க முடியும். யாரோ ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்வதை விட சமுதாயத்தில் உள்ள அனைவரும் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வது தானே சிறப்பானதாக இருக்கும். பொருளாதார கொள்கை என்று ஏதாவது இருந்தால் அது அனைவருக்கும் பயனுடையதாக இருந்தால்தானே அது சிறப்பு. அப்படி இல்லாமல் எவரோ ஒரு சிலர் மட்டும் வசதியாக வாழ்வதற்கு நமது பொருளாதார கொள்கைகள் வழிவகுக்குமேயானால் அந்த சமுதாயம் உயர்வானதாக இருக்குமா? பொருளாதார சமுதாயத்தை வலியுறுத்துவதுதான் கம்யூனிச சித்தாந்தம்.
பொருளாதாரம் தனிநபரிடம் குவிந்துவிடக்கூடாது என்பதுதான் கம்யூனிச கோட்பாடு. வயலில் நட்டிருக்கும் பயிர்களிடம் தண்ணீர் தேங்கினால் பயிர்களெல்லாம் அழுகி நாசமாகிவிடும். அதற்காக தண்ணீரை எங்கேயும் தேங்கி விடாமல் பார்த்து கொண்டாலும் தேவைக்கான தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும். நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை தேக்கி வைப்பதும் அவசியம். வயல்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்வதும் அவசியம். கம்யூனிச கோட்பாடு என்பதும் சமுதாய கோட்பாடு என்பதும் சமுதாயத்துக்கு பயன்படும் நோக்கில்தான் உருவாக்கப்பட்டது. பிறகு ஏன் அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை? கட்டாயப்படுத்தி தான் மற்றவர்களுக்கு அதனை திணிக்க வேண்டுமா? நல்ல கோட்பாடாக இருக்கும் பட்சத்தில் தாமாகவே மனமுவந்து அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களே. மனமுவந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணத்தினால் அது தவறான கோட்பாடு ஆகிவிடாதா? ஒரு சிலரால் போற்றி புகழப்படும் பொது உடைமையை கோட்பாடான கம்யூனிச கருத்துக்கள் ஏன் மற்றும் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பஸ் போக்குவரத்து மாநில அரசினால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் பயணி செய்யும் ஊழியர்கள் அனைவரும் அந்த பஸ் நிர்வாகம் அரசிடம் இருப்பதையே விரும்புவார்கள். பயணிகள் எதை விரும்புவார்கள்? பயணிகளின் வசதிக்கு அந்த பஸ்ஸும் அதன் பணியாளர்களும் உதவிகரமாக இருக்க வேண்டுவதையே பயணிகள் விரும்புவார்கள். பஸ் நிர்வாகத்தை அரசாங்கம் விலக்கிக் கொண்டு போக்குவரத்து அனைத்தையும் தனியாரிடம் ஒப்படைத்து விடுவதாக வைத்துக்கொள்வோம். என்ன நடக்கும்? பஸ் ஊழியர்கள் அனைவரும் அப்படி ஒப்படைக்கக்கூடாது என போராட்டம் நடத்துவர். பயணிகள் பஸ்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக அரசிடம் இருப்பதை அவர்கள் விரும்புவார்களா? அல்லது யாரோ ஒரு சில பண முதலைகளிடம் இருப்பதை விரும்புவார்களா? இப்போது கூட ஒரு சில பஸ்கள் தனியாரால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றன. அரசு பஸ்களுக்கும் தனியார் பஸ்களுக்கும் என்ன வித்தியாசம்? தனியார் பஸ்கள் லாபகரமாக இயங்கி வரும். அரசு பஸ்கள் நஷ்டத்தில் இயங்கும். தனியார் பஸ்கள் புதுப்பொலிவுடன் இருக்கும். அரசு பஸ்கள் ஓட்டை உடசலாக இருக்கும். சென்னையில் ஓடும் அரசு நகர பஸ்களில் பயணித்திருக்கிறீர்களா? பஸ் கண்டக்டர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து விடுவார். பஸ்ஸில் கூட்டம் இல்லாவிட்டாலும் பயணிகள் ஒருவருக்கொருவர் பணத்தை கொடுத்து அனுப்பிய டிக்கெட் எடுப்பர். டிக்கெட் எடுக்காதவர்களை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களை பரிசோதிப்பது தணிக்கை அதிகாரிகளின் வேலை. தனியார் பஸ்களும் அரசு பஸ்ஸுகளும் சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் பயணிகள் பலரும் அரசு பஸ்ஸில் பயணிக்க மாட்டார்கள். பொது உடைமை என்பது மக்கள் மீது பலாத்காரமாக சுமத்தப்பட்டுள்ளது. இதுபோல் மத்திய அரசு ரயில் போக்குவரத்தை கைவசப்படுத்தி உள்ளது. ரயில் போக்குவரத்திலும் முன்னேற்றம் என்பது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. பயணிகளை திருப்திப்படுத்தும் வசதிகள் குறைவாகவே இருக்கின்றன. தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இதை விடவும் 100 மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்கும். இதுபோல்தான் முன்பு தொலைத்தொடர்பு டெலிஃபோன் முழுவதும் அரசுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. அது தனியாருக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில் 1000 மடங்கு அதிகமான வளர்ச்சி அடைந்தது. இதுபோல் போக்குவரத்து என்பதும் ஒரு நாட்டின் முதுகெலும்பை போன்றதாகும். அதையும் தனியார் வசம் ஒப்படைக்கும் போதுதான் அபரிதமான வளர்ச்சியை அடைய முடியும். அரசாங்கம் ஆட்சியை மட்டும் நடத்த வேண்டுமே தவிர வணிகத்தில் ஈடுபடக்கூடாது. வணிகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதே விவேகம். வசதி மிகுந்தவர்கள் வசதி குறைந்தவர்களை நசுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை மட்டும் அரசு கைகளில் வைத்து கொண்டால் போதும். பொறுப்பில்லாதவர்களுக்கு மத்தியில் பொது உடைமை சமுதாயம் வெற்றி பெறாது. பொது உடைமை சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். கம்யூனிச கோட்பாடுகளை பின்பற்றும் நாடுகளில் கம்யூனிசம் வெற்றி பெற்றுவிட்டதா? பொருளாதார சமத்துவம் என்ற பெயரில் அங்கெல்லாம் தனிமனித சுதந்திரம் நசுக்கப்பட்டு விட்டது. இதனால் பலரும் கம்யூனிசத்தையே பழிக்க வேண்டியதாகிவிட்டது. பொது உடைமை கோட்பாடுகள் உயர்ந்தவை இல்லையா? அது வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? நல்ல நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்து கோட்பாடுகளுமே உயர்ந்தவைதாம். ஆனால் அனைத்து கோட்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தும் போது பலவித சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். சாத்திய சிந்தனைகளின் உதவியினால் மட்டுமே சிலவற்றை செயல்படுத்தி வெற்றி பெற முடியும். சாத்திய சிந்தனைகளை செயல்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புதிய உலகம் படைப்போம் அத்தியாயம் 5 பொது உடைமை சமுதாயம். இருவரிடையே நடைபெற்ற ஓர் உரையாடலின் தொகுப்பு இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. பொது உடைமை சமுதாயத்தின் மூலமாக மட்டும்தான் நமது நாடு நலமடைய முடியும். தனி நபர்களிடம் சொத்துக்கள் குவிந்து கிடப்பது நாட்டின் வளர்ச்சியையே முடக்கி போட்டுவிடும். இத்தகைய சமுதாயத்தை நாம் எப்படி கொண்டு வருவது? பலாத்காரமாக கொண்டு வர வேண்டுமா? சில நாடுகளில் பலாத்காரமாகத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏனெனில் வசதி படைத்தவர்கள் இத்தகைய சமுதாயத்தை எதிர்த்திடும் மனநிலையில்தான் இருக்கின்றனர். பொது உடைமை சமுதாயத்தை பற்றிய தெளிவு உள்ளவர்களால் இப்படி ஒரு சமுதாயத்தை கொண்டு வர முடிந்தால் அது அனைவருக்கும் பயன்படும். அதனால்தான் பொது உடைமை சிந்தனைகளை பலருக்கும் பாடமாக நடத்தி வருகிறோம்.
பொது உடைமை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களும் நலமடைவார்கள். அவர்களால் சமுதாயமும் நலமடையும். ஒரு நாட்டில் எத்தனை சதவீத நபர்கள் இந்த பொது உடைமை சமுதாயத்திற்கு ஆதரவாக இருக்கும்போது இத்தகைய அரசையும் சமுதாயத்தையும் ஏற்படுத்த முடியும்? பெரும்பான்மையானோர் இந்த கருத்துக்கு ஆதரவாக இருந்தால் போதும், இந்த சமுதாயத்தை உருவாக்கி விடலாம். ஒரு தனிமையான தீவு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த தீவின் மொத்த ஜனத்தொகையே 1000 நபர்கள்தாம் என வைத்துக்கொள்வோம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பொது உடைமை சமுதாயத்தை கொண்டு வர முடியுமா? அப்படி சாத்தியம் இல்லையாமல் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தால்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? குறைந்த அளவு மக்கள் தொகை இருந்தாலும் போதும். 1000 நபர்கள் என்பது கூட அதிகம்தான். நிச்சயம் 1000 நபர்களின் மூலமாக அந்த தீவில் ஒரு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி அந்த 1000 நபர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில்தான் தங்கியிருக்க வேண்டுமா? ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான உணவைத்தான் அனைவரும் உண்ண வேண்டுமா? அப்படி தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய வீடுகளில் தங்கியிருந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உழைப்பதில் மட்டும்தான் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு கிடைப்பது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும். அதில் ஒவ்வொருவருக்கும் தேவையானவை மட்டும் தேவைக்கேற்ப வழங்கப்படும். மீதி அனைத்தும் அனைவருக்கும் பாத்தியப்பட்ட பொது உடைமை சொத்தாக அந்த சமுதாயத்தின் பெயரில் இருக்கும். தனி நபரின் பெயரில் இருக்காது. பல இடங்களிலும் பெய்யும் மழையை ஒரு நீர்த்தேக்கத்தில் சேமித்து வைக்கிறோம். பயிர்களுக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு தண்ணீரை திறந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்கிறோம். நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் அனைத்து பயிர்களுக்கும் பொதுவானது. தனிப்பட்ட எவருக்கும் பாத்தியம் கிடையாது. பயன்படுத்தப்பட்டது போக மீதமாக இருக்கும் அனைத்தும் பொது உடைமையாக இருக்குமே அல்லாது எவருக்கும் தனியுடைமையாக இருக்காது. ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உழைப்பை வழங்குவதன் மூலம் அனைவருக்கும் பொதுவான பொது உடைமை வளர்கிறது. அந்த பொது உடைமையிலிருந்து அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். இந்த கோட்பாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் பயனுடையதாகவும் தானே தோன்றுகின்றன. பிறகு ஏன் இதற்கு போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை? வசதி இல்லாதவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பர். அவர்கள் உழைக்கவும் தயாராக இருப்பர். ஆனால் வசதி படைத்தவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனி உடைமையையே விரும்புவர். தங்களது சொத்துக்களை தாங்கள் மட்டும் தனி உடைமையாக வைத்துக்கொள்ளவே விரும்புவார்கள். அவற்றை பொது உடைமையாக்க முன்வர மாட்டார்கள். அவருக்கு வேண்டியதை அவர் சார்ந்திருக்கும் சமுதாயமே அவருக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது. ஆகவே அத்தகையவர்களை கட்டாயப்படுத்தித்தான் இந்த பொது உடைமை சமுதாயத்தில் இணைக்க வேண்டும். அதையும் அவர்களுடைய நன்மைக்காகவே அப்படி செய்கிறோம். அதனால் அவர்களை கட்டாயப்படுத்துவது கூட தவறு கிடையாது. அவர்களுடைய நன்மைக்காகவே அவர்களை கட்டாயப்படுத்துகிறோம். சரி, நீங்கள் கூறியது போல் 1000 நபர்களுள்ள ஒரு தீவில் இருக்கும் மக்கள் முழுவதுமே பொது உடைமை கருத்தையும் வாழ்க்கையையும் ஏற்றுக்கொண்டவர்களாகவே வைத்துக்கொள்வோம். பக்கத்து தீவில் 1000 மக்கள் வாழ்வதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர்களுக்கும் இந்த பொது உடைமை கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போது இந்த தீவின் மக்களுடைய தொடர்பு மற்றும் உறவுகள் பக்கத்து தீவினரை பொறுத்த அளவில் எவ்வாறு அமைந்திருக்கும்? பக்கத்து தீவினரோடு இந்த தீவு மக்கள் தொழில் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ தொடர்பு வைத்து கொள்ளலாம். இவர்கள் எங்கு சென்று வருவாய் ஈட்டினாலும் அது இந்த தீவின் பொது வருவாயாக சேர்க்கப்படும். பொது உடைமை சமுதாயம் என்பது ஒரு பொருளாதார ரீதியான கூட்டு குடும்பம். அனைவரது உழைப்பும் பயன்படுத்தி கொள்ளும். அனைவரது தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். இங்கு தனி உடைமையே கிடையாது. அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. இந்த தீவில் உள்ளவர்கள் எவரும் பக்கத்து தீவுக்கு கூட சென்று வியாபாரமோ அல்லது வேறு ஏதாவது வேலையோ கூட செய்யலாம். ஆனால் அதனால் கிடைக்கும் உபரி வருவாய் அனைத்தும் இந்த தீவின் பொது வருவாயோடு சேர்ந்துவிடும். அனைவருக்கும் தேவையான பொது வருவாயை பெருக்குவது அனைவருடைய கடமையாக உள்ளது. அனைவருடைய வாழ்க்கை பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு சமுதாயம் அமையுமானால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். தாங்கள் கூறியது போல் இதுவரை ஏதாவது ஒரு சமுதாய அமைப்பு இவ்வாறு அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளதா? அனைவரும் பின்பற்றும் வகையில் இயங்குகின்றதா? சட்டத்தின் மூலமாக சில நாடுகளில் ஓரளவு பொது உடைமை சமுதாயத்துக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். முழு வெற்றி என்று கூற முடியாது. எங்கள் கோட்பாடுதான் உயர்வானது என்பதிலும் அது என்றாவது ஒரு நாள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதிலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பொது உடைமை சமுதாயத்தின் அவசியத்தையும் சிறப்பையும்
அனைவருக்கும் போதித்து வருகிறோம். தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் கோட்பாடுகள் உயர்ந்தவைதாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்கள் கோட்பாடுகள் உருவாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் முன்னேற்றத்தை உணர்கிறீர்களா அல்லது ஒரு தேக்க நிலையை உணர்கிறீர்களா? உங்கள் கோட்பாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் பெரும்பாலும் கொடிப்பிடித்து உரிமைக்காக போராடி வருபவர்களாகவே இருக்கிறார்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுத்தது போல் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் எந்த அமைப்பும் உருவாகவில்லை. உங்களுடைய இன்றைய வாழ்க்கை முறை நீங்கள் நம்பக்கூடிய பொது உடைமை சமுதாயத்தின் அங்கமாக அமைந்துள்ளதா? இப்போது ஒரு தேக்க நிலை உள்ளது என்பது உண்மைதான். எங்களது கோட்பாடு உண்மையையும் நல்லெண்ணத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ளதால் அது நிச்சயம் வெற்றி பெறும். உலக மக்கள் அனைவரும் தன்னிறைவு பெறுவர். என்ன சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? உங்கள் கோட்பாடுகளை பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டையே எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய கோட்பாடுகளில் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள்? 5% பேர் இருப்பீர்களா? உங்கள் கருத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அது 50% அதிகமாக வேண்டுமா? இப்போது சூழ்நிலையில் 5 முதல் 10% பேர் எங்கள் கோட்பாடுகளுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது போல் 50% தாண்டிய நிலையில்தான் அடுத்து நாங்கள் என்ன செய்வது என்ற முடிவை எடுப்போம். 5 முதல் 10% பேர் உங்கள் கருத்துக்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பதாக கூறுகிறீர்கள். குறைந்தபட்சம் 1,00,000 குடும்பங்களாவது இப்படி ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்களா? தாராளமாக 1,00,000 குடும்பத்தினர் இந்த பொது உடைமை கோட்பாட்டில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 1000 குடும்பங்கள் மட்டுமே உள்ள ஒரு தீவில் உள்ளவர்களுக்கு சாத்தியப்படும் பொது உடைமை சமுதாயம் அதைவிடவும் அதிக எண்ணிக்கை கொண்ட உங்களுக்கு சாத்தியமாகாதா? உங்கள் கருத்துக்களில் ஈடுபாடு காட்டாதவர்களை கவர்ந்திழுக்கும் வேலைகளை கைவிட்டுவிட்டு ஈடுபாடு கொண்ட நீங்கள் முதலில் ஒரு பொருளாதார குடும்பமாக இணைந்தால் என்ன? அப்படி இணைந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களது கோட்பாடுகள் பயன்படும் பட்சத்தில் அனைவருமே அதில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்களா? வாய்க்கிழிய பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு. உங்களோடு இணைந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவார்களானால் எவர்தான் உங்களை புறக்கணிப்பர்? மேலே விவரிக்கப்பட்ட உரையாடல் கற்பனையானது அல்ல. பொது உடைமை கருத்துக்களில் ஈடுபாடு கொண்ட பழைய நண்பர் ஒருவருடன் நேரடியாக பல வருடங்களுக்கு முன்பு உரையாடிய போது வெளிவந்த கருத்துக்களே இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. நல்ல கருத்துக்களை செயல்படுத்த பலாத்காரம் தேவையில்லை. சாத்தியமான அணுகுமுறைகளை பயன்படுத்தியே எந்த கருத்துக்களையும் தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் சாத்திய சிந்தனை. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புதிய உலகம் படைப்போம் அத்தியாயம் 6 இராணுவ ஆட்சி. இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தும் வேறு ஏதாவது சாத்திய சிந்தனைகள் உள்ளனவா? அப்படி ஓர் அணுகுமுறை சிந்தனையும் இருக்கிறது. அனைத்தையும் சீரமைத்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டுமாயின் சாத்திய சிந்தனையாக பரிந்துரைக்கக்கூடிய வழி ஒன்றும் இருக்கிறது. அதனை செயல்படுத்துவதன் மூலம் நமது சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி நகர்த்த முடியும். அது என்ன தீர்வு? இராணுவ ஆட்சி என்பதுதான் அந்த ஒரே தீர்வு. இந்த கருத்தை வேறு பலரும் கூட சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அரசியல்வாதிகளின் அராஜகமான போக்கு, வழிப்பறி, பொதுமக்களின் அநாகரிகமான நடத்தைகள் ஆகியவற்றை பார்க்கும்போது பலரும் இப்படி கூறுவதுண்டு. இந்த நாட்டுக்கு இராணுவ ஆட்சி வந்தால்தான் எல்லாம் ஒழுங்காக நடக்கும், எவருக்குமே பொறுப்பில்லை, இப்படி பலர் இன்றளவும் கூறி வருகிறார்கள். அதைத்தான் நாமும் இங்கு பரிந்துரைக்கிறோம். இராணுவ ஆட்சியின் மூலமாகத்தான் அடிப்படையான சில கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அதனால் நம் நாடு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளுக்குமே இராணுவ ஆட்சி கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாடும் தங்கள் வருவாயில் 75% பணத்தை இராணுவத்துக்காகவே செலவிட்டு வருகிறது. இதுவே நல்ல தொகைதான். வாய்ப்பிருந்தால் இதை இன்னும் கூட சற்று உயர்த்தலாம். இராணுவத்தின் சேவை மிகவும் முக்கியமாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் அதற்கான பங்களிப்பையும் செய்திட வேண்டும். அது மட்டுமல்லாது இளைஞர்கள் அனைவரும் குறைந்தது 5 வருடங்களாவது இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். இந்த ஏற்பாட்டை தற்காலிகமாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்றில்லாமல் நிரந்தரமாக கூட வைத்து கொள்ளலாம். நல்ல அம்சங்களை நிரந்தரமாக வைத்துக்கொள்வதில் தவறென்ன இருக்க முடியும்? இந்த அணுகுமுறையை ஒரு வெளிநாட்டு அன்பருடன் விவரித்து பேசிக்கொண்டிருக்கும் போது இதை போன்ற செய்தி பைபிளில் கூட ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது என்று கூறி அந்த பகுதியையும் எடுத்துக்காட்டி ஆச்சரியமூட்டினார்.
பைபிள் கூட அங்கீகரித்து விட்டு போகட்டும். ஆனால் இராணுவ ஆட்சி என்பது கெடுபிடிகள் அதிகம் உள்ளதல்லவா? சமுதாயத்தை கட்டாயப்படுத்தி கட்டுக்கோப்புக்குள் வைப்பது என்ற பெயரில் அடக்குமுறை ஓங்கிவிடாதா? எவருமே சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இராணுவத்தை கண்டு பயந்தவாறு தான் அனைவரும் வாழ வேண்டுமா? இராணுவ ஆட்சி என்பது குற்றங்களை ஒடுக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரம் இராணுவ ஆட்சி தனி மனிதனின் சுதந்திரத்தையும் அல்லவா பறித்துவிடும். மேலும் இராணுவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இராணுவத்தை பலப்படுத்துவமேயானால் நாடுகளுக்கிடையே தேவையற்ற யுத்தங்கள் மூலம் அபாயம் ஏற்பட்டு விடாதா? நாடுகளுக்கிடையே போர் மூண்டால் வன்முறையையும் அழிவையும் தானே ஏற்படுத்திவிடும். இப்போது நாம் வாழ்ந்து வரும் சமுதாயமானது எத்தனையோ விதமான காலகட்டங்களை தாண்டி வந்துள்ளது. நாம் வாழ்ந்து வரும் இத்தகைய சூழ்நிலை இதற்கு முன்பு எக்காலத்திலும் இருந்ததில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் 1000 மொழிகள் பேசப்பட்டு வந்தன. ஒரு மொழியை மட்டும் தெரிந்தவர் மற்ற மொழி பேசுபவர்களிடம் சகஜமாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போதைய நிலைமை வேறு. உலகம் முழுமைக்கும் ஓர் இணைப்பு மொழி ஏற்பட்டுவிட்டது. இப்படி ஒரு இணைப்பு மொழியை ஏற்படுத்த வேண்டும் என்று எவரும் திட்டமிட்டு இந்த மொழியை ஏற்படுத்தப்படவில்லை. யதார்த்தமாகவே தற்செயலாகவே ஒரு உலகளாவிய இணைப்பு மொழி ஏற்பட்டுவிட்டது. இதனால் எவரும் உலகத்தின் எந்த மூலை முடுக்கோடும் எளிதாக தொடர்பு கொண்டு விட முடியும். இந்தியாவை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்தியா இதற்கு முன்பு ஒரே நாடாக இருந்ததென்று எத்தனையோ குட்டி குட்டி நாடுகளாகத்தான் இருந்தது. நாடுகள் துண்டு துண்டுகளாக இருக்குந்தோறும் அந்த துண்டுகளிடையே பிரச்சனைகளுக்கும் குறைவிருக்காது. குட்டி நாடுகள் உறவாக இருப்பதை விட்டுவிட்டு பகையாக இருந்தன. ஒருவருக்கொருவர் சந்தேகங்களுடன் வாழ்வதுதான் வாழ்க்கையாகவும் இருந்தது. ஆனால் இப்போதைய நிலைமை வேறு. குட்டி நாடுகள் என்ற பெயர்களெல்லாம் மறைந்து இந்தியா என்ற முழு நாடாக காட்சியளிக்கிறது. இந்தியாவை பொறுத்த அளவில் இது ஒரே நாடாகிவிட்ட போதிலும் உலகம் பல நாடுகளாகவே உள்ளது. அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவுள்ள நாடு என்று ஒரு நாடு கூட இல்லை. அண்டை நாடுகள் என்றாலே ஒன்றை ஒன்று சந்தேக கண்களோடு பார்த்து கொள்வதுதான் நடைமுறை உண்மை. நமது நாகரிகத்தின் வளர்ச்சி ஓரளவுக்கு வளர்ந்தாலும் கூட அது இன்னும் ஒரு கூட்டத்தையும் எட்டி பிடிக்க வேண்டியுள்ளது. இப்போதைய சூழ்நிலையில் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து அடுத்த நாட்டை அடிமைப்படுத்திவிட முடியாது. அண்டை நாடுகளை குறிவைத்து தாக்கும் மனப்பான்மை ஏதோ ஒரு வடிவத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வெளிப்படையான தாக்குதல் உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்ற நிலையில் உயிரியல் நச்சுக்களான கொரோனா போன்றவற்றை மறைமுகமாக ஏவிவிடும் மனிதாபிமானமற்ற வஞ்சகத்தன்மையையே வெளிப்படுத்தி விடுகின்றனர். ஒவ்வொரு நாடும் அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவே உள்ளது. ஒவ்வொரு நாடும் சர்வதேச நாடுகளின் அங்கமாகவே உள்ளது. இந்த அமைப்பு அரைகுறையாக செயல்பட்டாலும் இது முழுமையாக செயல்படும் வாய்ப்பை நோக்கியே நாம் அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் உள்ளது. அதன் பக்கத்தில் எனக்கு 10 ஏக்கர் நிலம் உள்ளது. உங்கள் நிலத்தை நான் உங்களிடமிருந்து அபகரிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுபோல் என்னுடைய நிலத்தையும் என்னிடமிருந்து நீங்கள் அபகரிக்க வேண்டியதே கிடையாது. இது போன்ற நிலையில் நான் என்னுடைய நிலத்தை உங்களிடமிருந்து காப்பாற்றவும் உங்களுடைய நிலத்தை நீங்கள் என்னிடமிருந்து காப்பாற்றவும் நாம் ஏதாவது செலவு செய்ய வேண்டுமா? உங்கள் நிலத்தில் பயிரிட நீங்கள் செலவு செய்யலாம். என்னுடைய நிலத்தில் பயிரிட நான் செலவு செய்யலாம். ஒருவர் நிலத்தை மற்றவரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த செலவுமே செய்ய தேவையில்லை. ஒரு நாட்டினை இன்னும் ஒரு நாடு கைப்பற்றாது என்ற நிலையை ஏற்படுத்தினால் நாட்டை காப்பாற்றுவதற்கு இராணுவம் எதற்கு? பிற நாட்டினரை அழிப்பதற்கு அணு ஆயுதங்கள் எதற்கு? போர்க்கருவிகளெல்லாம் எதற்கு? ஒவ்வொரு நாட்டின் சுதந்திரமும் சர்வதேச அமைப்பினால் முழுமையாக பாதுகாக்கப்படுமானால் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியே இராணுவம் எதற்கு? எல்லா நாடுகளுமே சர்வதேச அமைப்பினால் பாதுகாக்கப்படுமேயானால் ஒவ்வொரு நாடும் தனது இராணுவத்தை கலைத்துவிட வேண்டுமா? கலைத்துவிட தேவையில்லை. இராணுவத்தை கலைத்துவிட்டால் இராணுவ ஆட்சியை எவ்வாறு கொண்டு வருவது? இராணுவத்தை கலைத்து விடுவதற்கு பதிலாக அதே இராணுவத்தை சிவில் இராணுவமாக மாற்றி ஒவ்வொரு நாட்டினுடைய அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கும் அதனை ஈடுபடுத்திட முடியும். வல்லமை மிகுந்த இராணுவத்தினரால் முடியாததென்ன? இராணுவம் நினைத்தால் எந்த ஒரு நாட்டையும் வளங்கொழிக்க வைத்துவிட முடியும். இதுபோல்தான் இராணுவத்தின் சேவை நாட்டினுடைய சேவையாக அமைய வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் 5 வருடங்கள் மட்டும் இத்தகைய சேவையில் ஈடுபட்டால் போதும். உற்பத்தி மற்றும் உருவாக்கும் துறையில் இராணுவம் பங்கேற்கும் பட்சத்தில் இல்லாமை அங்கே எப்படி இருக்க முடியும்? அனைவரது தேவைகளையும் இராணுவமே பூர்த்தி செய்யும் சூழ்நிலையில் உழைப்பு கூட ஓரளவுக்கு இருந்தால் போதும். குடிசையில் வாழ்ந்து கூலி வேலை செய்து வந்த இளைஞன் கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்ட கதையை பார்த்தோம். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த அவன்
இனிமேல் உடலை வருத்தி பாடுபட வேண்டுமா? அவனுக்காக உழைத்திட எத்தனையோ ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த பண்ணையாரின் மகன் வேறு யாருமல்ல, நாமேதான். நமக்கு வேண்டியவை அனைத்தும் நமக்காக காத்து கிடக்கின்றன. உழைக்கும் பொறுப்பு அனைத்தும் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டாலும் கூட பொதுமக்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொருவரும் 5 வருடங்களுக்கு அதிகமாக உழைக்க தேவையே இல்லை. 60 தேங்காய்களை 70 முட்டாள்கள் சுமந்து 70 பேர்களுக்கும் கழுத்து முறிந்து விட்டதாக ஒரு கிராமிய கதையை கூறுவார்கள். 60 தேங்காய்களையும் ஒரே மூட்டையாக கட்டி 70 பேர்களும் ஒருவர் மாற்றி ஒருவராக தலையில் வைத்து கொள்வார்கள். சுமக்க முடியாமல் சுமந்து அத்தனை பேர்களுக்கும் கழுத்தில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. 60 தேங்காய்களையும் ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டால் 60 பேர்களுக்கு மட்டும்தான் வரும். மீதி 10 நபர்கள் எதையும் சுமக்க தேவையில்லை. ஒருவர் ஒரு தேங்காயை சுமப்பது என்பது சுமையே அல்ல. ஒரு விளையாட்டு பந்தை உருட்டி விளையாடி கொண்டு எடுத்து செல்வதைப் போல் எடுத்து சென்று விடலாம். ஒரு நாட்டில் வசிப்பவர்களின் மொத்த தேவையை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் குறைவானதே. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் 5 வருடங்கள் மட்டும் இந்த உழைப்புக்காக ஒதுக்கினால் போதும். அது தேவைக்கு அதிகமாகத்தான் இருக்கும். மேலும் எவருமே தங்களது 40 வயதுக்கு மேல் இத்தகைய பணிகள் எவற்றையும் செய்ய தேவையில்லை. ஓய்வு நேரத்தை உபயோகமாக கழித்திட வகை செய்து கொண்டால் மட்டும் போதும். அந்த வெளிநாட்டு அன்பர் சுட்டிக்காட்டிய பைபிள் வசனங்கள் இவ்வாறு காணப்பட்டன. ஏசாயா அத்தியாயம் 2, 1, 2, 3 4வது பகுதியில் அவர்கள் தங்களுடைய வாட்களை எல்லாம் உழவு கருவிகளாகவும் ஈட்டிகளை எல்லாம் அறுவடை கருவிகளாகவும் மாற்றிக்கொள்வார்கள். எந்த ஒரு நாடும் பிற நாட்டுக்கு எதிராக வாளை உயர்த்தாது. இனி அவர்கள் ஒருபோதும் போர் செய்வதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பைபிளில் இவ்வாறு 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்தும் இதுவரை செயலுக்கு வரவில்லை. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் இதுவும் நடைமுறை சாத்தியமே. இன்றைய காலகட்டத்திலும் கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையே எல்லை பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எல்லா மாற்றங்களுக்கும் முதற்கட்டமாக அனைத்து நாடுகளின் எல்லை பாதுகாப்பை மட்டும் சர்வதேச அமைப்பின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட வேண்டும். எல்லைகளில் பிரச்சனை இல்லாத பட்சத்தில்தான் இராணுவத்தின் செயல்பாட்டை முழுமையாக சமுதாய பயன்பாடுகளுக்காக மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் புதிய உலகம் படைப்போம் அத்தியாயம் 7 புதிய சமுதாயம். எல்லா பணிகளையும் இராணுவத்தின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டால் சாதாரண மனிதர்களின் அன்றாட செயல்களும் தொழில்களும் என்ன ஆகும்? அவற்றில் நாம் என்னென்ன மாறுதல்களை கொண்டு வர வேண்டும்? இன்றைய நிலையில் நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை எந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் மாற்றியமைக்க தேவையில்லை. காலப்போக்கில் நாம் நமது தேவையற்ற உழைப்புகளையும் போராட்டங்களையும் குறைத்து கொள்ளலாம். நான் எனது குடும்பத்துடன் குடியிருக்க அழகானதொரு வீடு தேவைப்படுவதாக வைத்துக்கொள்வோம். அதை உருவாக்க எனக்கு பணம் தேவை. அந்த பணத்தை ஈட்டுவதற்காக நான் சிரமப்பட்டு உழைக்கிறேன். அல்லது எனது பதவியை பயன்படுத்தி லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுகிறேன். ஆனால் நாம் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அழகான பங்களா ஒன்றை நிரந்தரமாக இலவசமாக இராணுவமே எனக்கு வழங்கிவிடுகிறது. ஆகவே அது சம்பந்தமான எனது உழைப்பு தேவையற்று போய்விடுகிறது. ஆக்கப்பூர்வமான பணிகளில் இராணுவத்தை ஈடுபடுத்துவதுதான் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று கூறுகிறோம். அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் எத்தகைய சூழ்நிலையை அமைத்து கொடுக்க வேண்டும்? நாம் எந்த சூழலையும் எந்த தன்மையிலையும் மாற்ற தேவையில்லை. இராணுவத்தின் பணியை மாற்றி கொடுத்தால் மட்டும் போதும். ஆக்கப்பூர்வமான இராணுவம் மட்டும் போதுமானதாகும். இராணுவத்தால் முடியாதது எதுவும் இல்லை. நமக்கு வேண்டிய அனைத்தையும் இராணுவமே நமக்கு வழங்கிவிடும். இது நமக்கு தேவைப்பட்டால் வெகு விரைவில் இது நம்மை வந்து அடைந்துவிடும். தேவைப்படாதவரை இது நம்மை விட்டு விலகியே இருந்துவிடும். தேவைப்படுவது என்பது என்ன? இதற்கான சாத்தியத்தை வெறும் கருத்தளவில் புரிந்து கொள்வது மட்டுமே போதுமானதாகும். நீங்கள் மாதம் 50,000 சம்பாதிப்பதாக வைத்துக்கொள்வோம். உங்களுடைய சேமிப்பு பணம் உங்களிடம் 30 லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களுக்கு வீடு ஒன்றை வாங்க எண்ணுகிறீர்கள். என்ன விலையில் வாங்க எண்ணுவீர்கள்? கையில் இருக்கும் 30 லட்சத்திலா? உங்களுக்கு வசதியான வீடு ஒன்று 50 லட்சத்தில் விலைக்கு வருகிறது. உங்களுடைய சேமிப்பு 50 லட்சமாக உயரும் வரை காத்திருப்பீர்களா? சம்பள பணத்தில் மாதந்தோறும் பாதியை செலுத்துவதன் மூலம் அந்த வீட்டை வாங்கிவிட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அந்த வீடு உங்களுக்கு கிடைத்துவிடும். உலக ஒற்றுமையின் சாத்தியக்கூறுகளை வெறும் கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும்.
அது நமக்கு தேவையான ஒன்றாக மாறிவிடும். சாத்தியத்தை புரிந்து கொள்வோம் முதலில். அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பதை அடுத்து பார்ப்போம். மனித வரலாற்றில் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலை சேர சோழ பாண்டியர் காலத்திலோ, முகலாயர்கள் காலத்திலோ, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்திலோ ஏற்பட்டதில்லை. உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான நல்லதொரு சூழ்நிலை இயற்கையாகவோ அல்லது இறைவனாலேயோ உருவாகியுள்ளது. சாத்தியமான இந்த சூழ்நிலையை நாம் சாத்தியமான அம்சத்தில் பயன்படுத்திக் கொள்வதே அறிவுடைமையாகும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய தேவையில்லை. இதன் சாத்தியமான அம்சத்தை மட்டும் மனதளவில் ஆய்ந்து புரிந்து கொள்வது ஒன்றே போதும். நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது என்ன? இரண்டு மட்டும்தான். ஒன்று, ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பினை சர்வதேச அமைப்பிடம் விட்டுவிட வேண்டும். 2, ஒவ்வொரு நாட்டின் இராணுவத்தையும் ஆக்கப்பணியில் ஈடுபடும் சிவில் இராணுவமாக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் உலக சரித்திரத்தின் மாற்றத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் நாம் அனைவருமே காரணமாகி விடுவோம்.